மை டியர் மக்களே, ஐ எம் பேக். இது நம்ம பெங்களூர் காம்படிஷன் பதிவு பாகம் 2. பார்ட் ஏ ஒர்க் அவுட்டை பற்றி நான் இதுக்கு முன்னாடி வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்ட் பியில் 20 கிலோ வெயிட் ஆட் பண்ணிட்டு மேக்ஸிமம் புல்லப்ஸ் போடணும், 30 கிலோ வெயிட் ஆட் பண்ணிட்டு மேக்ஸிமம் டிப்ஸ் போடணும் ஒரு நிமிஷத்துக்கு. என்னையும் சாமலையும் ஒன்றா பக்கத்தில் இறக்கி விட்டாங்க. நாங்கள் 3 பேருமே ஓரளவுக்கு புல்லில் ஸ்ட்ராங் தான். ஆஷ் 15 போட்டான், நான் 17 போட்டேன். அவுட் ஆஃப் 18 பேரில் புல்லில் மட்டும் விட்டு கொடுத்துடக்கூடாது, அதிக ரெப்ஸ் நம்ம தான் போட்டிருக்கணும்னு அச்சேன். பட் 2வது ஹையஸ்ட் பிளேஸ் தான் என்னால் வர முடிஞ்சது. பாப்பா பிரவீன் 19 போட்டு ஃபர்ஸ்ட் புஷ்டான். இதுலையும் கடைசியாக வெயிட்டட் டிப்ஸ். இதில் தான் எங்களுக்கு ஒரு மன சங்கடம். ஏன்னா நாங்கள் 3 பேருமே டிப்ஸில் கொஞ்சம் வீக். 30 கிலோவில் ஆஷ் 24 ரெப்பு போட்டான், நான் 30 கிலோவில் 20 ரெப்பு போட்டேன். பாப்பா பிரவீன் பாடி வெயிட்டே 40 தான். பட் இருந்தாலும் 30 கேஜி வச்சு 19 புஷ் பண்ணான். பட் டிப்ஸ்லையும் சென்னை டீம்ல இருந்து வெயிட் காமிக்கிறது எங்க தினேஷ் ப்ரோ வச்சிருந்தோம். 29 ரெப்ஸ் அடிச்சாரு. எனக்கு தெரிஞ்ச ஹையஸ்ட் ரெப்ஸ்ல டாப் 3 இல்ல 4 வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மசில் புல் அப் டிப்ஸ் பிஸ்டல் ஸ்குவாட்ஸ் இந்த 4த்துலயும் டாப் 3 பிளேஸ்க்குள்ள எய்தர் 2 பேர் இல்ல நம்ம பசங்க ஒருத்தனாவது உள்ள இருப்போம் ஹையஸ்ட் ரெப்ஸ்ல. அப்ப கன்ஃபார்ம் எங்களுதுல 2 பேத்துக்காவது பிரைஸ் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோட இருந்தோம். ஆனால் எங்களோட சில காம்படிட்டர்ஸ் 10 ரெப்பு 12 ரெப்பு எங்களோட அதிகமா டிப்ஸ் போட்ட காரணத்தினால் என்னதான் மசில் அப்லயும் புல் அப்லயும் டாமினன்ட் காமிச்சு இருந்தாலும் பிரவீன்னால 3வது பிளேஸ் தான் வர முடிஞ்சது. பட் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல. பிரவீன் மட்டும் எக்ஸ்ட்ரா 2 மசில போட்டுந்தானா அவன் ஃபர்ஸ்ட், எக்ஸ்ட்ரா 1 மசில போட்டுந்தானா அவன் செகண்ட். இல்ல அவன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டோட டிராவா இருந்தா கூட 3வது பிளேஸுக்கு ஆஷ் ப்ரோ வந்திருப்பாரு. சென்னை டீம்ல இருந்து 2 பேர் போடியம் ஏறி இருக்கலாம். நானும் கொஞ்சம் டிப்ஸ்ல ஒர்க் பண்ணி ஒரு 10 டிப் எக்ஸ்ட்ரா போட்டுந்தானா பிளேஸ் அடிச்சிருப்பேன். இருந்தாலும் அவுட் ஆஃப் 18 பேர்ல டாப் 5 எடுத்து பார்க்கும்போது 3rd பிளேஸ் நம்ம பையன் பிரவீன், 4th பிளேஸ் நம்ம பையன் ஆஷ், 5th பிளேஸ் நான் லோக்கி மேன். இதை பார்க்கும்போது பெருமையா இருந்தது. பிரைஸ்லாம் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் தினேஷ் ப்ரோ எங்களை கூப்பிட்டு குழுவா டாப் 1 2 3ன்றது ரொம்ப தூரம்லாம் இல்லடா, நம்ம ஆல்மோஸ்ட் கொஞ்சம் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் மற்ற காம்படிட்டர்ஸ் மாதிரியே டெடிகேட்டடா ட்ரெயின் பண்ணுங்க, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 3 பிளேஸும் நம்ம எடுக்க போற நாள் வரப்போகிறது என்று ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு. என்னதான் ஒரு மன வருத்தம் இருந்தாலும் கொஞ்சம் மஜாவும் இருந்துச்சு. முடிச்சுட்டு சாப்பிட போலான்னு சொல்லிட்டு கிஷோர் ப்ரோக்கு கால் பண்ணியிருந்தோம். அவர் அல்தாசன் ஏதோ கடைக்கு கூட்டு போனாரு. ஆர்டர் பண்ணும்போதே ப்ரோ கொஞ்சம் அண்டா சைஸுக்கு வரும் பார்த்து பண்ணுங்கன்னாரு. ஆனா இந்த அனகோண்டா சைஸுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல. அங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வாங்க இனி போட முடிப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு கூட்டு போனாரு. அந்த பேஷன் ஃப்ரூட் ஃபிளேவரை வாயில வச்சோடனே மெய் மறந்து போயிட்டோம். பக்கத்துல லைட்டா ஆள் இருக்கிறதையும் மறந்து போயிட்டோம். அதோட எல்லாரும் கை குலுக்கிட்டு டாடா காமிச்சிட்டு சென்னை கிளம்பிட்டோம் நண்பர்களே. நைட்லாம் பஸ்ல போறப்ப நாங்க எங்களை நினைச்சு ஃபீல் பண்ணதோட பிரவீனே அந்த ஒரு ரெப்பு போட்டுருக்கலாமேன்னு குழுவா பிரவீனை நினைச்சு ஃபீல் பண்ணதான் ரொம்ப அதிகம்.